இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல் டிஸ்கஷன். டாக்டர் நித்யா கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் டிஸ்கஷன். இந்த எர்த்து பிளானட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்த காலங்கள் இருந்த படிமங்கள்லாம் இருக்குது. அப்படியே பரிணாம வளர்ச்சியில் வந்த ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்ன விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட 99% எல்லாருமே ஒரு பேஷண்ட்டு தான். ஓகேவா? அதனால் ஆரோக்கியத்தை மேலே தான் கவனம் அதிகமாக செலுத்தணும், நோயை மேலே கவனம் அதிகமாக செலுத்தக்கூடாது. ஓகே, இங்கே எல்லாருமே ஒரு வகையில் பேஷண்ட்டு தான். அதனால் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது என்னென்னா ஆரோக்கியம்தான். ஓகே, அதனால் ஆரோக்கியத்தை மேலே கவனம் செலுத்துங்க. இந்த தகவல் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் ஆரோக்கியத்தை மேலே கவனத்தை செலுத்துங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். லோகேஷ் கனகராஜ், கிருஷ்ணா ஸ்டூடியோ டிஸ்கஷன். லோகேஷ் கனகராஜ், நான் ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு 1,00,000 அர்த்தம் இருக்கும். ஓகேவா? நான் காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். நீங்கள் என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் உடலும் டேமேஜ் ஆகிருக்காது, மனமும் டேமேஜ் ஆகிருக்காது, பொருளாதாரமும் டேமேஜ் ஆகிருக்காது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். நீங்களாக அனுபவப்பட்டு திரும்பி வரும்போது தான் அதை உணர்றீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நேரில் வாங்க. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக பேச முடியாது. ஓகேவா? அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்லைன்றது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஓகேவா? ஆன்லைனில் போதுமான அளவு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, அதாவது டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஆஃப்லைனில் தான் மீட் பண்ணணும். ஓகே, அதனால் ஆஃப்லைனில் வாங்க, மற்றெல்லாம் நம்ம பேசிக்கலாம். நீங்கள் வரும்போது என்ன வசதி கிடைக்கும் அந்த வசதி கிடைக்கும், நீங்கள் தயங்கவே தேவையில்லை. நான் எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் ஒருத்தர் கூப்பிடுவேன்னே. ஓகே, அதனால் நீங்கள் வாங்க, உங்களுக்கு எல்லா வசதியுமே இங்கேயே இருக்குது. எதுனாலும் நேரில் பேசிக்கலாம், வாங்க. தென் கிருஷ்ணா ஸ்டூடியோ, நான் ஒரு 2 டேக் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தென்னிந்தியா பகுதியில் கன்னியாகுமரியில் ஒரு கேரக்டர் நிற்கிறாப்படி. இப்போ அவர் அங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகணும். ஸ்ரீலங்காவுக்கு போகணும் அப்படின்னா அங்கே நிறைய கடல் இருக்குது. அந்த கடல் தாண்டி தான் ஸ்ரீலங்காவுக்கு போகணும். இப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டேக் நம்பர் 1 கேரக்டரு கன்னியாகுமரியில் இருக்கிறாப்படி, அவர் ஸ்ரீலங்கா போகணும், நடுவில் கடல் இருக்குது, இது கடந்து போகணும். இதுதான் டேக் நம்பர் 1. ஓகே, இந்த டேக் நம்பர் 1ஓட அர்த்தம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், நிறையா லேர்ன் பண்ணிக்கணும். நமக்கு இது தெரியலையே அப்படின்னு நம்ம குற்றணர்வு கொள்றதை விட, இல்லை நம்மளா ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிறத விட, அது என்ன ஏதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும், நிறைய அனுபவங்கள் வேணும். அப்போ தான் அது கடந்து போக முடியும். ஓகே, சரி. அடுத்து டேக் நம்பர் 2. ஒரு ரோடு, ஒரு வண்டி போயிட்டுருக்கு. அந்த ரோட்டில் எல்லாமே கிளியராக இருக்குது, எந்த ஒரு டிராஃபிக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரோடு அவ்வளோ கிளியராக இருக்குது. ஆனால் ரோட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு வேகத்தடை மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது என்ன பண்ணால் அந்த வண்டி எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ அந்த வண்டி நேராக போயிட்டு அந்த ட்ரம்மில் போய் இடிக்கக்கூடாது, அதை கடந்து போயிடணும். ஓகேவா? எந்த டிராஃபிக்குமே இல்லாத ரோட்டில் வண்டி போய் ட்ரம்மில் இடிக்கக்கூடாது, அதை கடந்து தான் போகணும். ஓகே, இது நம்ம டேக் நம்பர் 2. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிருஷ்ணா ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளியராக இருக்குது. அந்த ட்ரம்மு மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மா, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அது இடைஞ்சலாக இருக்குது, அது நீங்கள் போய் முட்டக்கூடாது, அது கடந்து போயிடணும், அதை தாண்டி போயிடணும். ஓகேவா? நீங்கள் அந்த இடத்துலேயே போய் சிக்கிக்கக்கூடாது, அதை அப்படியே கடந்து போயிடணும். ஓகே, அதனால் கிருஷ்ணா ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் டைம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதாவது நம்ம அளவுக்கு அதிகமாக புக் பண்ணிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஒரு ஆஃபீஸ் அமைச்சு புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அதனால் யாரோ ஒருத்தர் தோற்றுட்டாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த சினிமாவையுமே நீங்கள் தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. நீங்கள் தோக்குறவங்க தான் அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஜெயிக்கிறவங்க தான் சுவாரஸ்யமே. ஓகேவா? தோக்குறவங்க கணக்கு கிடையாது, ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கணக்கு. ஓகே, அதனால் சினிமாவில் ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அதை பாருங்கள், யாரோ ஒருத்தர் செய்கிற தவறால் எல்லாரையும் மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மேனகா சுரேஷ். ஓகே, நீங்கள் கேரளாவுக்கு போயிருங்க, அங்கே தான் உங்களுக்கான செக்கு போனஸ் எல்லாமே. தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செக்கு போனஸ் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா பணம் கொடுத்தாலும் திரும்ப எனக்கு ரிவர்ஸ் பயாஸில் நெகட்டிவிட்டி தான். ஓகேவா? எந்த பலனுமே இல்லை.
அதனால் நீங்கள் கேரளாவுக்கு போங்க. அங்கே தான் உங்களுக்கு செக்கு போனஸ் எல்லாமே கிடைக்கும். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஓகே. அதே மாதிரி இந்த ஆத்மா பண்ணுற சேட்டையால் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணி, உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் டைரக்ட் பண்ணி, அவர் மட்டும் தான் பணம் எடுக்க முடியும். மற்றவங்களாம் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய சேட்டையாக இருக்குது. ஒரு ஒழுக்கம் கிடையாது. அது நீங்கள் தான் சரி செய்யணும். இது தேவையில்லாமல் என் மேலே குற்ற உணர்வு கொள்ளாதீங்க. ஓகே. ஒரு டைரக்டராக என்னோடய கடமை என்னவோ அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா. அதனால் நீங்கள் கேரளாவுக்கு போங்க. அங்கே தான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின், 360 டிகிரி ஸ்டுடியோ போன் ஜான் ஹோ டைரக்டர் டிஸ்கஷன். கொரியன் பாஷை எனக்கு தெரியாது, அதனால் நான் தமிழ்லே சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி நிறையா படம் புக் பண்ணிட்டோம். ஓகேவா. ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதை நீங்கள் எனக்கு ரெமெம்பர் பண்ண தேவையில்லை. ஓகேவா. நான் அது எழுதியே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு இருக்கிற டைமில் மறுபடியும் நான் உங்களையே காண்டாக்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், நேரில் தான் வரணும். ஓகேவா. நீங்கள் என்னை எப்படி நேரில் சந்திக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் உருவாக்கணுமே தவிர, நம்ம எடுத்த படத்துலேயே நீங்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு படத்துக்கும் அப்படியே அதிலே நீங்கள் வட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதனால் அந்த படத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு, அதை நம்ம எப்படி நேரில் மீட் பண்ண போகிறோம், எங்கே லொக்கேஷன் அமைக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் தான் உங்களுக்கு மைண்டில் தாட்டில் இருக்கணுமே தவிர, மற்றபடி உங்களை அங்கீகரிக்கணும், உங்கள் கூடயே ஃபோக்கஸ் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஆஃப்லைனில் வரும்போது நம்ம என்ன எதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 6 மந்த்து ஷூட்டிங் போவோம். அப்போ நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன். ஓகேவா. நீங்கள் அப்படி தான் சூழ்நிலையை உருவாக்கணுமே தவிர, இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேயே நான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது விபரீதமாக மாறிடும். ஓகே. அதனால் நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு நேரில் வாங்க. ஓகே. என்னோடய கர்ம வினைக்கு நான் செயல்பட்டு தான் ஆகணும். நான் எப்படி உங்களை விடுதலை செய்கிறனோ அதே மாதிரி நீங்களும் என்னை விடுதலை செய்யணும். ஓகேவா. இதுதான் விஷயமே. ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின், அட்லஸ் கார்ட்டூன் டிவி. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் விஷன். ஓகே. இந்த பென்டன் எபிசோட்லேயே பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோசனன் அவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கிளர்ச்சி ஆகிட்டார். இன்னும் பணம் கொடுக்குறாங்க, இன்னும் கிளர்ச்சி ஆகிட்டார். அவர்கிட்ட எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஓகே. அதனால் ஒரு 6 மந்த் சஸ்பெண்ட். ஓகே. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. நான் ஏதோ மூவிஸ்னால் கூப்பிட்டுக்கிறேன். ஓகே. மற்றபடி கேம் டெவலப்பிங் ஒர்க்கு, அதாவது கேம் டெவலப்பிங் ஒர்க்கு அப்படின்னா சோர்ஸ் கோடு அப்படின்றப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, கேம் டெவலப்பிங் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆரம்பத்தில் அது பெருசாக பிரம்மாண்டமாக நினச்சாங்க. வாவ் பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு. அது ஒர்க்கு செய்ய செய்ய அது இலக்கரமாக நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ தானே வேலை, இப்படி தானே வேலை அப்படின்னு. இதே ஒர்க்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் செய்கிறாங்க. மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஒரே ஒர்க்கு தான் திரும்ப திரும்ப செய்கிறாங்க. அது சலுப்பு இல்லாமல் சங்கட்டம் இல்லாமல் செய்யணும். அது ஒவ்வொரு வேலையுமே ஒரு நுணுக்கமாக நல்லா இருக்கும். ஓகேவா. இந்த கேம் டெவலப்பிங் இந்த படித்தீங்க அப்படின்றபோது அந்த ஒரே வேலை செய்யும்போது சலுப்பு சங்கடப்படக்கூடாது. ஓகேவா. ஏன்னா நமக்கு இதுக்கு பணம் கிடைக்கிது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப செய்யணும். ஒரு இடத்துல சிவிலிங் பூசணும்னா அதே மாதிரி கட்டடத்தில் இன்னொரு இடத்துலையும் இப்போ அதே மாதிரி சிவிலிங் தான் பூசணும். செவரு பூசணும் அதே மாதிரி தான் செவரும் பூசணும். ஓகே. ஒரு சில இடத்துல தான் டிசைன் ஒர்க் மட்டும்தான் மாறும். மற்றது எல்லாமே அப்படியே காப்பி தான். ஓகே. ஆனால் அதுலேயும் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் பணம் கிடைக்கும். அதே மாதிரி தான் கேம் டெவலப்பிங்கும். அது உடலியல், இதில் உளவியல். ஓகேவா. அதனால் இலக்காரமாக நினைக்காம கொஞ்சம் டெய்லியுமே ஏதாவது ஒரு கேம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் யூஎஸ்ஏலேருந்து கூப்பிடுவாங்க. அப்போ தான் ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேவா. அதனால் இலக்காரமாக நினைக்காம டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த என்னோடய கேம் சம்மந்தமான கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் செயல்படுங்க. ஓகே. சரி, அடுத்து ஆர்பிஐ கவர்னர் இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட். See you next video. Bye.